அடுத்ததா சாதிய ஆணவ படுகொலைக்கு எதிராக உங்களுக்கு தெரியுமா தெரியல ஆக்சுவலி உண்மையை சொல்லிடுறேன். அந்த ஆங்கர் வந்து ஆதவரிசனா உச்சநீதிமன்றத்துல தனிச்சட்டம் வேணும்னு சொல்லி கேஸ் போட்டுருக்காரு. அதாவது உள்ளூர்ல ஓனாம் பிடிக்காதவன் அந்த பழமொழி தான் வருது. நீ மேடையில ஏறி சாதி ஒழிப்ப மக்களுடைய நின்று நீ பேச மாட்ட, சத்தமில்லாம பின்னாடி புற வழியில போய் நாங்க எதிர்த்துட்டா கேட்டா எவனா கேட்டா ஒரு பாயிண்ட்டுக்கு வச்சுக்கிறது. பாயிண்ட்டுக்கு நாங்களே எதிர்க்கிறோம்ப்பா, அப்படின்ற ஒண்ணு. தாவேகா மாவட்ட செயலாளரோட லிஸ்ட் எடுப்போம். எத்தனை வருஷம் அவன் கட்சிக்குள்ள இருந்தான், அவன் என்ன சாதியில இருக்கான், சாதி பார்த்து யார் யார் பதவி கொடுக்குன்னு எடுத்தனா அசிங்கமா போயிடும். இவங்க சாதி ஒளி பத்தி பேசுறதெல்லாம் நியாயமே இல்லை. அந்த இடத்துல போய் அப்படி வந்து அவர் சொல்றாரு, உச்ச நீதிமன்றத்தில் கேஸ் போட்டிருக்காங்க. உச்ச நீதிமன்றத்தில் சாதி ஒழிப்புக்கு தனிச்சட்டம் வேணும்னு தொடர்ந்து குரல் கொடுக்கிறது சிபிஎம், சிபிஐ, விசிகா. இன்னைக்கு அதுக்கு தனி குழு போட்டிருக்காங்க. உடனே தனிக்குழு போடுறது காலத்தாமதம், தனிக்குழு ஏன் காலத்தாமதம்? அப்ப சிபிஐ கரூர் விவகாரத்துக்கு தனிக்குழு போட்டுச்சே, அது காலத்தாமதம் சொல்ல வேண்டியதுதானே சார்? சார் சொல்லுங்க சார், அதுவும் காலத்தாமதம் தனிக்குழு போட்டுச்சே சார், எப்படி சார் உங்களுக்கு நியாயம்? ஒரு 2 வகையா பாக்குறீங்க ஒரு நியாயத்தை அப்படின்னு நம்ம கேட்கணும். அப்புறமா அவர் சொல்றாரு, மாடர்ன் ஸ்கூல்ல என்னை பொறுத்த வரைக்கும் அந்த தோழர் மாடர்ன் ஸ்கூல் என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு அப்படின்னு அவர் சொல்றாரு. மனசாட்சியோட வட சென்னையில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் ஸ்கூலோட ஸ்ட்ரக்சரும் இப்போ இருக்க ஸ்ட்ரக்சரும் பேசணும். வட சென்னையில் இல்லை ஸ்லம்ல இருக்கிறவன் ஐஐடி ஐஐஎம்ல போய் படிக்கிறது ஒரு பெரிய கனவா இருக்கு. அப்போ அது இல்லாமல் அவன் டைரெக்டாக அங்கே போய் உட்காரும்போது, கவர்மெண்ட் ஸ்கூல் காலேஜில் படிச்சுட்டு அவன் போய் உட்காரும்போது அவனுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்போ இங்கே மாடர்ன் ஸ்கூல்ன்ற ஒரு கட்டமைப்பு மூலிமா அவன் படித்து அங்கே போய் உட்காரும் போது அவனுக்கு எளிதாக இருக்குது. இதை நான் எதிர்க்கிறேன்னு சொல்கிறது என்ன மனநிலை? நீங்கள் மாடர்ன் ஸ்கூலில் இன்னும் இதை கூடுதலாக கொண்டு வாங்க, இன்னும் இந்த வசதிகளை அதிகப்படுத்துங்கன்னு சொல்கிற வாதம் சரியானதா, அது வேஸ்ட்டுன்னு சொல்கிறது சரியானதா அப்படின்னு இருக்கு. அருகாமை பள்ளிகளை கவனிக்கிறது இல்லை, 200 பள்ளிக்கூடங்களை மூடிட்டாங்கன்னு திரும்பவும் அந்த தோழர் அங்கே போய் பேசுகிறத ஏற்றுக்க முடியாது. அவர் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து, கவர்மெண்ட் காலேஜில் படித்து, கவர்மெண்ட் சட்டக்கல்லூரியில் படிச்சுட்டு லாயர் ஆகிட்டு இன்னைக்கு இப்படி பேசுகிறார். அரசு பள்ளியை மேம்படுத்து, அரசு பள்ளியினுடைய வளர்ச்சிகளை அதிகப்படுத்து, அடிப்படை வசதிகளை உருவாக்குன்னு சொல்றதுதான் நியாயமான வாதமா இருக்கும், அதுதான் கரெக்டா இருக்கும். ஆனா இவங்க பேசுறது வேறையா இருக்கு. எனக்கு அது என்னன்னு சொல்ல எனக்கு தெரியல, சீரியஸா எனக்கு சொல்ல தெரியல. இந்த வீடியோல இருந்து எனக்கு எதிரிகள் அதிகமாகலாம், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. தப்புனா நான் தப்புன்னு தான் பேசுவேன். நீங்க மறுபடியும் சொல்றேன், இந்த வீடியோவையும் பாருங்க, அந்த சேனலை டெலீட் பண்ணல, அதுலயும் போய் பாருங்க, 2 பேரோட வித்தியாசத்தையும் பாருங்க.